கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்படி போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 12/8/2025 ரேசிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 11ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 988. இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் போட்டுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஒரே ஒரு நம்பர் தான் நான் கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் தான் நான் கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 8ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் நேற்று நான் கொடுத்துருப்பேன். ஸ்ட்ராங் பண்ணியே கொடுத்துருப்பேன். இன்றைக்கி 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சி போர்டில் தான் 8ஆம் நம்பர் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, சி போர்டில் 8ஆம் நம்பர் சொல்லியிருப்பேன். சி போர்ட்லேயே நமக்கு 8ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக ஏ போர்டில் 9-7 கொடுத்துருப்பேன். 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டே செட்டில் நீங்கள் ஏ போர்டு அண்ட் சி போர்டில் கொடுத்துருந்தேன். ரெண்டு நம்பரும் நீங்கள் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 9ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. சி போர்டில் 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் வச்சுருந்தேன். பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகியிருந்திருக்கோம். சரி, ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ரசிங்க பார்க்கலாம். நம்மளாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி எப்பவுமே நம்ம 8 நம்பர்ஸ் கொடுப்போம். நேற்று நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு நான் 4 நம்பர்ஸ் கொடுப்பேன். ஸ்ட்ரெயிட்டாகவே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி அண்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 98 பாஸ் ஆகிருக்கு. நான் ஏசி கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ண சொல்லியிருப்பேன். ஏசி 98 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துக்கலாம். ரெண்டுமே சூப்பராக பாஸ் ஆகி ஏபி அண்ட் ஏசி ரெண்டுமே சூப்பராக இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஓகே, மேலே வாங்க இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் பண்ணிக்கான கசிங்க பார்க்க முடியும். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் லைக் பண்ணுறீங்க, ஒரு 3000-4000 பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் ஏர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி சிங்கிள் போர்டுக்கு 12 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சி 12 1000, திருடிஜல் 12 5000, பிசி வின்னிங் 100, திருடிஜல் 25 10,000, பிசி வின்னிங் 1000 கொடுக்குறாங்க. திருடிஜல் 30 14,000, பிசி வின்னிங் 500, சி போர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 28,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 32,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 90,000 கொடுத்துருக்காங்க. ஃபோர்டிஜல் 110 4,80,000, 3 நம்பர் வினிங் 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் மட்டும் 10 வருஷம் எந்த நம்பர் வச்சுங்க. ஓகேவா, அதேமாதிரி இன்றைக்கான கசிங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் நம்ம எடுத்து வந்துருக்கோம். ஓகேவா, உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா விட்டுருங்க. நம்ம சொல்கிறேன் கசிங்க ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா, ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 405 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 405 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி நம்ம வேறு மெத்தட்ஸ் மாற்றிடுச்சு. ஓகேவா, இதில் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 253. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் தான் நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, சாரி, லாஸ்ட்டாக நம்ம ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 249 போட்டு வரும். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 1 அப்படின்னா 4, 1 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 405 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அப்படின்னா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 294. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 294 ரூட் ஆப்ஷன் 249 போட்டியில் நமக்கு லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் 8 அப்படி இல்லைனா 9, 8 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 294 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அப்படி இல்லைனா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்த நாள் ரிசல்ட் 995. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 995 ரூட் ஆப்ஷன் 249 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 6, 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 995 வச்சு அடிக்க நமக்கு 8 அப்படின்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 988. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 988 ரூட் ஆப்ஷன் 249 போட்டியில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா 0. மெயினாக 0 தான் கிடைக்கிது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது மாதிரி தான் இருக்குது. நமக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 2 0 கிடச்சிருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம
988 வச்சடியில் நமக்கு 2 அப்படின்னா 0 வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா எந்த போர்டில் வரலாம் நான் வந்து சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 days வச்சு எடுத்தோம். இதில் முதல்ல 4 நம்பர், அடுத்து 9 நம்பர், அடுத்து 8 நம்பர், அடுத்து 4 பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 2 அல்லது 0 வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு 2 அல்லது 0 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கணிப்பு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? நம்மளை அடுத்தபடியாக நம்ம வந்து இன்னொரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 days ரில்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 294 வச்சு நம்ம அடுத்ததுக்கான ஆல்போர்டு எடுக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 294 போடுறோம். இதில் மீண்டும் ரூட் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 253. ஓகேவா? 253. இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அப்படின்னா 2. ஓகேவா? 5 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 294 வச்சுருக்கு. நமக்கு 5 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 995 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 995 ரூட் ஆப்ஷன் 253 போட்டியில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அப்படின்னா 8ஆம் நம்பர். ஓகே, 9 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம 995 செடிகள் நமக்கு 9 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 988 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 988 ரூட் ஆப்ஷன் 253 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 3. ஓகேவா? 9 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 988 வச்சு அடிக்கலாம். 9 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு 9 3ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 9ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் வந்து கேண்டே சொல்லலை. அதனால் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? 2ல் ஒரு நம்பர்ஸ் வரலாம். ஆனால் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சி போர்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம 3 days எடுத்தோம். 5 9 8 அடுத்து சி போர்டு தான் வந்தால் 9 3 வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு போர்டு கேசிங் எடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. இன்றைக்கி தான் நம்ம போர்டு கேசிங் கொடுக்குறோம். நம்மளால் கொடுக்கல. ஏ போர்டு 2 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. பி போர்டு பார்த்திங்கன்னா 8 அல்லது 1ஆம் நம்பர். சி போர்டு பார்த்திங்கன்னா 9 அப்படின்னா 3ஆம் நம்பர். ஓகே, இந்த போர்டு கேசிங் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 2 0, பி போர்டுக்கு 8 1. எனக்கு தெரிஞ்சு பி போர்டு வந்தால் 8ஆம் நம்பர் வரணும். ஏ போர்டில் 2ஆம் நம்பர், சி போர்டில் 9 3 கொஞ்சம் டவுட்டாக மாதிரி இது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நான் ஆல்போர்டை வந்து ட்ரை பண்ண முதல் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா 0. ஓகேவா? ஆல்போர்டில் 2 அல்லது 0 வந்து வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிசிஏசி வந்து 4 நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். இது வந்துச்சுன்னா ஏசியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏசியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஏபியில் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வந்திருக்கேன். உங்கள் கணிப்பில் வேறு போர்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிசிஏசி 29 28 23 21 09 08 03 01 உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மலை, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 988. ஓகேவா? 988. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி சிவா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 3 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம்ல. சூப்பராக வந்து 8ஆம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல. பி போர்டு அண்ட் சி போர்டில் வந்து சூப்பராக வந்து வினிஸ் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 68ன்னு கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் 98 வச்சுருந்தாப்புலனா ஒரு சூப்பரான வினிஸ் இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. 98 88 எதாக இருந்தாலும் கொஞ்சம் வினிஸ் இருந்திருக்கும். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா சி போர்டு G1 08 கொடுத்துருக்கோம். ஜி போர்டு மட்டும் 8ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இவர் சி போர்டுக்கு 3 1 9 எடுத்துருக்கோம்ல. ஆனால் ஏ போர்டுக்கு 9 போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கம்மியான வினிஸ் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 948 எடுத்துருக்கப்பா. 948க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 88 ஒரு 4க்கு 8 போட்டு வந்தோம்னா ஒரு ஃபுல் வினிங்காக எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவரும் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 78 கொடுத்துருக்கோம்ல. ஒரு 98 அல்லது 88 வச்சுருந்தா கூட ஒரு சூப்பராக வந்து மிஸ் கிடச்சிருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து பாலமுருகன் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர் எடுத்துருக்கோம்ல. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து மணிமேகலை அவருக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் 5 செட்டு கொடுத்துருக்கோம்ல. 8ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 8 அல்லது 4ஆம் நம்பர் எடுத்துருக்கோம்ல. 8ஆம் நம்பர் சூப்பராக வந்து ஏ போர்டு பி போர்டு அண்ட் சி போர்டில் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் ஏவிசி மட்டும் கொஞ்சம் வேலை மிஸ் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 8ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க. நம்மளும் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம்.
ஆல்போர்டுக்கு 5 8 கொடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா விக்கி கேமிங் ஃபேமிலி, அவர் 8ஆம் நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. மாணிக்கம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 7 3 8 கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருங்க. ஆனால் ஆல்போர்டுக்கு 9ஆம் நம்பர் மட்டும் இன்றைக்கி வந்து யாருமே கொடுக்கல. ஆனால் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தீங்க. மற்றபடி கொஞ்சம் கம்மியான வின்னிங்ஸ் தான் சொல்ல போனால் வந்திருக்கு. ஆனால் கொடுத்ததுலேயே அதிகமாக 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கீங்க. ஓகே மேலே மீண்டும் நாளைக்கு கசிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிங்க நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா நம்பர்ஸ் இன்றைக்கி வெளில அப்படின்ட்டு கொடுக்காமல் இருக்காதிங்க. டெய்லியுமே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்க சந்திக்கலாம். நம்ம வீடியோ கசிங்க உங்களுக்கு கணக்கில் சேர்ந்தால் மட்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்லாம் விட்டுருங்க. ஓகேவா.